ஸோ நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு சராசரி கொஷின் பார்க்கலாம். ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, முதல் எண் இயல் எண்களின் சராசரி காண்க. ஸோ இதுதான் கொஷின். இப்போ நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ சராசரிக்கான ஃபார்முலா என்னது? சராசரி இஸ் ஈக்குவல் டு கொடுக்கப்பட்ட தரவுகளின் கூடுதல் டிவைடட் பை எண். ஓகேங்களா. ஸோ கொடுக்கப்பட்ட தரவுகளின் கூடுதல் டிவைடட் பை எண், இதுதான் சராசரிக்கான ஃபார்முலா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? முதல் எண் இயல் எண்களின் சராசரி. அப்போ நமக்கு என்ன தெரியணும்? முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா n இன்டூ n+1 டிவைடட் பை 2. இதை நம்ம கூட்டுத்தொடர் வரிசை படிக்கும்போது இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம படிப்போம். ஸோ முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிறது n இன்டூ n+1 டிவைடட் பை 2. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சராசரி கேட்டிருக்காங்க. அப்போ சராசரினா என்ன பண்ணுவோம்? இந்த மொத்த கூடுதல் டிவைடட் பை என்னன்னு போடுவோம். ஸோ இந்த மொத்த கூடுதல் n இன்டூ n+1 divided by 2 the whole divided by n போடுவோம். எதுக்கு? ஆவரேஜ் கண்டுபிடிக்க, சராசரி கண்டுபிடிக்க. அப்போ இந்த எண்ணும் கேன்சல் ஆயிரும். அப்போ முதல் எண் இயல் எண்களின் சராசரிக்கான ஃபார்முலா என்னது? n+1 divided by 2. இப்போ நம்மக்கிட்ட டைரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா, முதல் 50 இயல் எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டேரெக்டாகவே சொல்லலாம். என்னது? n+1 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 50 + 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 51 டிவைடட் பை 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் நமக்கு? 2 2 4 பேலன்ஸ் 1 i2 10 அகைன் 1 புள்ளி வச்சு நம்ம 0 சேர்த்தோம் அப்படின்னா என்னது? i2 10. அப்போ முதல் எண் இயல் எண்களின் சராசரி 25.5. ஸோ முதல் எண் இயல் எண்களின் சராசரிக்கான ஃபார்முலா கூடுதல் டிவைடட் பை எண். முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2. அதையே நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபைடு பண்ணி சொன்னோம் அப்படின்னா முதல் எண் இயல் எண்களின் சராசரி இஸ் ஈக்குவல் டு n+1 டிவைடட் பை